தனுஷுக்கு மறைமுகமாக வரும் அட்வைஸ் இதெல்லாம் யாரால தெரியுமா? இருக்கிற இடம் தெரியாம இருக்கும் நடிகர்கள்ல தனுஷும் ஒருவர். இப்போ அவரை பத்தி குறை சொல்லாத நடிகர் நடிகைகள் இல்லன்னு வந்துருச்சு. தினமும் அவரை பத்தின நியூஸ் தான் வருது. நடிகராக வேண்டும் என்ற ஆசையில் சினிமாவுக்குள்ள வரல. இவருடைய ஆசையே ஒரு செஃப்பாக வேண்டும்ன்றதுதான். அண்ணன் செல்வராகவன் சினிமாவில இருக்கிறதுனால அவருடைய தயவுல சினிமாவில வந்துட்டாரு. துள்ளுவதோ இளமையில ஒரு சாதாரண நடிகரா ஆரம்பிச்ச தனுஷ் இப்போ ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர், பின்னணி பாடகர், திரைக்கதை எழுத்தாளர், பாடலாசிரியர் என்ற பன்முக திறமை கொண்டவரா ஜொலிக்கிறாரு. கோடிகளில் சம்பளம் வாங்கும் நடிகர்களில் தனுஷும் ஒருவர். இவருடைய சொத்து மதிப்பு ரூபாய் 230 கோடின்னு சொல்லப்படுது. துள்ளுவதோ இளமை படத்துல ஆரம்பிச்சு கடைசியாக ராயன் வரைக்கும் பல ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்த தனுஷ் இப்போ குபேரா படத்திலையும் இட்லி கடை படத்திலையும் நடிச்சுக்கிட்டு வராரு. குபேரா படத்தை சேகர் காமலா என்ற தெலுங்கு இயக்குனர் இயக்கி வருகிறார். அமிகோஸ் கிரியேஷன்ஸ் நிறுவனம் தயாரித்து வருகிறது. தனுஷுடன் இணைந்து நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா, ஜிப்சர், தலீப் தாகில் ஆகிய பலர் நடித்து வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த படத்தின் 52 வினாடிகள் கொண்ட டீசர் வெளியாகி வைரலானது. இதில் தனுஷ் ஒரு பிச்சைக்காரர் போன்று கையில் ஒரு நாய்க்குட்டியை வைத்துக் கொண்டு சிரிப்பது போன்றும் கடை தெருவில் வேகமாக ஓடுவது போன்றும் காட்டப்பட்டுள்ளது. கடைசியில் பட்டு வேஷ்டியில் தாடி இல்லாமல் வருகிறார். இந்த டீசரில் வரும் மியூசிக்கும் சூப்பரா இருக்கு. இப்போ இதுதான் பிரச்சனை. இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. இவருடைய இசையில இப்போ கங்குவா படம் வெளியாகி நெகட்டிவ் விமர்சனம் பெற்று வருகிறது. நெகட்டிவ் விமர்சனத்திற்கு படத்தின் இசை கொஞ்சம் அதிகமாகவே இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு சவுண்டை 2 வால்யூம் கம்மியா வச்சு படத்தை திரையிட தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருக்காங்க. பலரும் பலவிதமா விமர்சனங்களை முன்வைத்தாலும் சத்தம் மட்டுமே முக்கிய குறையா சொல்லப்பட்டது. இதே போன்று ஒரு பிரச்சனை தனுஷின் குபேரா படத்துக்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவருக்கு மறைமுகமா நெருங்கிய நண்பர்கள் பலரும் பல அட்வைஸ்களை கொடுத்து வராங்களாம். இதில் தனுஷுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமில்ல. ஏற்கனவே பன்முகம் கொண்ட கலைஞர். அதனால் எப்படியும் அவரு உஷாரா தான் இருப்பாரு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் குபேரா படம் வெளியாக இருக்கிறது. வரும் டிசம்பர் 31ஆம் தேதி படத்தை வெளியிட படக்குழு தயாராகி வருகின்றனர்.